சரி, நன்றி நன்றி. வாங்க சொல்லி சேர் போட்டு விட்டுலாம். சேர் போட்டு நண்பர்களே, இந்த சேவை இப்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த புதிய இணையதள வசதியை, இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பயன்பாடு குறித்தும் பசுமை தாயகத்தினுடைய செயலாளர் என்புக்குரிய அருள் அவர்கள் இப்பொழுது விளக்கி சொல்வார்கள். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஃபார் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த மொபைல் அப்ளிகேஷன், அதாவது கைபேசி செயலி என்று துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைபேசி செயலியில் மிக முக்கியமான அம்சங்கள் நிறைந்துள்ளன. அது குறித்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் மேலே இருக்கிறது 3 தகவல்கள் உள்ளன. அது ஒன்று எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்த அவர்களுடைய ப்ரொஃபைல், அவர்களுடைய தகவல்கள் மேலே முதலிடத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக கட்சி பற்றிய வரலாறு, கட்சியினுடைய வரலாறு, கட்சியினுடைய முதலில் இந்த அப்ளிகேஷன் என்பது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அதனால் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்கக்கூடிய எல்லோரும், சாம்சங் போன்ற ஆண்ட்ராய்டில் இயங்கக்கூடிய மொபைல் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இதனை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது இலவசமான ஒரு மென்பொருள். எனவே இது மிக விரைவாகவும் உடனடியாகவும் ஏற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது யார் வேண்டுமானாலும் நேரடியாக கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவர்கள் இறக்கிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு 3 வாரத்திலே iOS அதுலேயும் ஆப்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதில் எங்கள் கட்சியினுடைய நடவடிக்கை அனைத்துமே நேரடியாக கட்சிக்கும் கீழே இருக்கிற தொண்டருக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற வகையில் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை தொண்டர்கள் மட்டுமல்லாமல் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் குறித்தும் அறிந்து கொள்ள விரும்புகிற யார் வேண்டுமானாலும் இதனை பயன்படுத்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முதலாவது மேலே இருப்பது எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் குறித்த தகவல்கள், அவருடைய தன் குறிப்பு, பயோடேட்டா அதில் இருக்கும். அவர் குறித்த அனைத்து தகவல்களும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் புதிய ஆப் ஒன்றை வெளியிட்டு பேசி வந்தார். இப்பொழுது அது தொடர்பாக நம்முடன் கருத்துக்களை பகிர சுமந்த் சி ராமன், அரசியல் விமர்சகர், அவர் நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இந்த ஆப் இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, ஆப் லான்ச் பண்றது ரொம்ப ஈஸிங்க. எல்லா முதல்ல திரு விஜயகாந்த் அவர்கள் செஞ்சாங்க, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்க, இப்போ திரு அன்புமணி அவர்கள் செய்யறாரு. ஆப் மக்களோட தொடர்பு வைக்கிறதுக்கான நேரடியான ஒரு வாய்ப்பு. அது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இது எப்படி செயல்படுத்த போறாங்க, வெப்சைட் மாதிரிங்க. நம்ம வெப்சைட் கூட முதல்ல லான்ச் பண்ணிடலாம் ஈஸியா. அதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்றது, அதை சப்போர்ட் பண்றது, அதுல வரும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புறது, இதெல்லாம் தான் பொறுத்துதான் அது எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் ஆதாயம் கொடுக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும்.